என்ஜே சன்ரைஸ் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் ஜூன் மாதம் வித்தியாசமான தலைப்புகளோட உங்களோட இணைஞ்சிருக்க போறோம். நம்மோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு தோழர் தாமரை அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தோழர். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நம்ம இது ஜூன் மாதம் இல்லையா? ஜூன் மாதம் நிறைய நாட்கள், முக்கியமான நாட்கள் இருக்கு. ஆனா நம்ம எல்லா நாட்களையும் பேச முடியாது. அதனால நம்ம குறிப்பிட்டு ஒரு சில நாட்களை பற்றி மட்டும் உரையாடினா நம்ம நேயர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த ஜூன் மாதம் இன்டர்நேஷனல் யோகா அத குறிப்பிட்டு கொண்டாடுறதா. அது மட்டும் இல்ல, செப்டம்பர் நினைக்கிறேன் யோகா மந்த் வருது. ஜூன் மாசம் வர்றது யோகா டே. ஐ திங்க் இன்டர்நேஷனல் யோகா டே. அத பத்தி உங்களுடைய கருத்துக்கள், அதாவது யோகா அப்படின்னு சொல்லும்போது யோகா காலங்காலமா பண்ணப்பட்டு வருகிற ஒரு என்ன சொல்றது, நம்ம ஈஸ்டர்ன் டைப் ஆஃப் உடற்பயிற்சின்னு சொல்லலாம். தாய்ச்சி மாதிரி. நான் தாய்ச்சி பண்ணிருக்கேன், ஆனா யோகா பண்ணது கிடையாது. சோ கிட்டத்தட்ட மூச்சு பயிற்சி, அப்புறம் உடல்ல இருக்க அனைத்து இது கை கால்கள், அப்புறம் அனைத்து மசில்ஸ் லைக் தசைகள், அப்புறம் எலும்புகள், இதுக்கு எல்லாமே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டைப் ஆஃப் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க யோகா. முக்கியமா மூச்சு பயிற்சிகள் ரொம்ப உபயோகமானது அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு ரிலாக்ஸேஷனுக்குமே அது மூச்சு பயிற்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க புத்திஸ்ட் பாத்தீங்கன்னா புத்திசம்லயும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. சோ ஒரு மாதிரி எனக்கு என்ன தோணும்னா, யோகா காலங்காலமா இது பல என்ன சொல்றது, வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்ஸ் சொல்ற மாதிரி ஐ திங்க் வேரியஸ் ஸ்கூல்ஸ் ஆஃப் யோகாவும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா புத்தருமே யோகா பயிற்சி பண்ணாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது மனித குலத்தோட வேதனைகளை போக்காது, அதை தாண்டி நாம உழைக்கணும் அப்படின்றத புத்தர் புரிஞ்சுக்கிட்டாருன்ற ஒரு தகவலும் இருக்கு. யோகம் நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு உடற்பயிற்சி. இன்னும் சொல்லணும்னா அந்த பிளெக்சிபிலிட்டின்னு சொல்றோம்ல, அந்த சதை நமக்கு எவ்வளவு வயதானாலும் இதுவா இருக்கணும் அப்படின்றதுக்காக, அதுக்காக நம்ம பண்றோம். நம்ம எவ்வளவு வயதானாலும் அதை பண்ணலான்னு. ஆனா அதுல ஒரு சில சிக்கல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒண்ணு அது மதம் சார்ந்து கொண்டு போயிடுறாங்க, இந்த மதத்துக்குரியது. அது மட்டும் இல்ல, கடுமையான சில யோகா பயிற்சிகள் இந்த இப்ப முக்கியமா யுஎஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அது கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ், கடுமையான உடற்பயிற்சிகள், கடுமையான யோகான்னு சொல்லி கொண்டு போவாங்க. அது சில சமயம் அந்த எதுக்காக நம்ம அந்த உடற்பயிற்சி செய்யறோமோ அதுக்கு எதிர்வினையான ஒரு ரியாக்ஷன் அது ஏற்படுத்துது அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னோட மாமியார் யோகா செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யோகா எந்த காரணத்துக்காக யோகா செஞ்சாங்களோ அது அவங்களுக்கு அந்த பலன் கிடைக்கல அப்படின்றதுனால தாய்ச்சி போனாங்க. நானும் அவங்களோட சேர்ந்து தாய்ச்சி போனேன். தாய்ச்சி இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்கள மாதிரி. எனக்கு ஆனா இதுல நீங்க சொன்ன மாதிரி மதத்தை நம்ம ஒரு உடற்பயிற்சியோட கலக்க வேணாம். ரெண்டாவது, நிறைய பேர் கண்ணுல பவர் இருந்தா யோகா பண்ணா குறைஞ்சிரும், சுகர் டயபெட்டிஸ் இருந்தா யோகா பண்ணா குறைஞ்சிரும், கொலஸ்ட்ரால் இருந்தா யோகா பண்ணா குறைஞ்சிரும்னு சொல்றவங்க எல்லாம் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீங்க மருத்துவர்கிட்ட தான் போகணும். என்ன உடற்பயிற்சி ஒரே இடத்துல உட்காந்து தியானம் பண்ணாலாம் எதுவும் குறையாதுன்றதையும் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஜூன் மாதம்னு வரும்போது கலைஞரோட பிறந்த நாள். அவரு யோகம் பயிற்சி பொழுது சூரிய நமஸ்காரம் பத்தி சொல்லும் பொழுது கலைஞர் தான் சிலப்பதிகார வரிகளை எடுத்து ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும்னு நான் சொல்றேன், சூரிய நமஸ்காரம் அந்த இதெல்லாம் அதுதானே ஞாயிறு தானே சூரியன் அப்படின்னு சொல்லாடலையும் கொண்டு வந்ததா ஒரு தகவல் இருக்கு. அதையும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. யோகம் பத்தி நம்ம பார்த்தோம். இந்த ஜூன் மாதம் அல்சைமர்ஸ் அவேர்னஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு விழிப்புணர்வு மாதம் ஜூன் மாதம். அதை பற்றி நீங்க மருத்துவத்துறையில இருக்கிறீங்க, மருத்துவத்துறை சார்ந்து இருக்கிறீங்க, அதை பற்றி. அல்சைமர்ஸ் ஒரு கொடுமையான நோய், வயோதிகத்தில் வரக்கூடிய ஒரு கொடுமையான நோயா தான் பார்க்கப்படுது. பல புகழ்பெற்றவர்கள் அந்த நோயால தாக்கப்பட்டிருக்காங்க. ரொனால்ட் ரேகன், முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி, அவரும் அல்சைமர்ஸ் நோயால பாதிக்கப்பட்டு பல நாள்
தொடர்ந்து. அதாவது அவரு கடைசி வரைக்கும் மறக்காத ஒரே நபர் அவரோட மனைவி மட்டும்தான், மத்த எல்லாரையும் அவர் மறந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இது என்னன்னா, மூளையில வந்து ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன் அது வந்து டெவலப் ஆகி பில்டப் ஆகி, அதனால அந்த பிரெயின் நெட்வொர்க்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மூளையில இருக்கக்கூடிய அந்த செல்களோட கனெக்ஷன் வந்து பாதிக்கப்படும். அதனால வந்து அது ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் என்ன சொல்றது, ஞாபக மறதி அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்ல தான் ஆரம்பிக்கும். ஆனா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சிம்டம்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு. முக்கியமா அதுல இன்னொன்னு என்னன்னா ஜெனடிக் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் உங்க குடும்பத்துல யாருக்காவது அல்சைமர்ஸ் வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா டெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கா அப்படின்னு அந்த ஜீன்ஸ. அதே மாதிரி ஞாபக மறதி, அதாவது தினசரி வாழ்க்கையை மறக்கக்கூடிய அளவுக்கு பாதிக்கக்கூடிய அளவுக்கு மறதி. அப்புறம் மக்களை, அதாவது நாம ரொம்ப நாளா தெரிஞ்சவங்களை மறக்கிறது, சில செயல்களை நம்ம செய்யற செயல்கள், தினமும் நம்ம செய்யக்கூடிய செயல்களை வந்து எப்படி செய்யறதுன்னு தெரியாம போறது. அப்புறம் இந்த மாதிரி பல சயின்ஸ் இருக்கு அதுக்கு. அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து கவனிக்க சொல்லுவாங்க, கவனிச்சு டாக்டர் கிட்ட போக சொல்லுவாங்க. நான் வந்து அல்சைமர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் நடக்குது, வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல நிறைய ரிசர்ச் இருக்கு அதுக்கு. அதுல வந்து நான் பங்கு பெற்றிருக்கேன். நான் வந்து அந்த இது இஇஜி வந்து பரிசோதனையில இருக்கிறதுனால என்னை வந்து அதுல ஈடுபடுத்தியிருக்கேன் நானு. சில ரிசர்ச்ல எல்லாம் வந்து நான் அந்த டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. சில கொஸ்டின்ஸும் கேட்பாங்க, லைக் உங்களோட கை கண்ணு அந்த கோஆர்டினேஷன் சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கரெக்டா இருக்கா, ஹேண்ட் ரைட்டிங் ஏதாவது கரெக்டா இருக்கா, அதெல்லாம் கூட செக் பண்ணுவாங்க. அப்புறம் சில கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க, சில வார்த்தைகள் சொல்லி ஞாபகம் வச்சுக்க சொல்லி திருப்பியும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல பண்ண சொல்லுவாங்க. இது வந்து அல்சைமர்ஸ் அண்ட் பிரெயின் அவேர்னஸ் மந்த் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த விழிப்புணர்வு, முக்கியமா குடும்பத்துல யாருக்காவது அல்சைமர்ஸ் இருந்ததுன்னா அந்த விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாதம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி தோழர், நிறைய தகவல்கள் சொன்னீங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்றது கிரேட் அவுட்டோர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது இது வந்து நம்மளுக்கு ஜூன் மாதம் பொறுத்த வரைக்கும் வெயில் காலம் தொடங்குது, அதனால அந்த நாள் ஏற்பட்டுச்சா அப்படின்றது எனக்கு தெரியல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இது ஜூன் மாதம் தான் நம்ம பல லைக் பல சுற்றுலா பயணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர், வட துருவத்துல இருக்க பல நாடுகள்லயும் அது ஒரு பிளசண்டான கிளைமேட். நம்ம யுஎஸ்ல பாத்தீங்கன்னா ஜூன் மந்த் வந்து எங்க வேணா நீங்க போலாம். ரெண்டாவது நம்ம பள்ளிகளுக்கு எல்லாம் விடுமுறைனால வந்து வந்து அந்த வெளியில போய் அந்த ஹைக்கிங் பண்ணலாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு மீன் பிடிக்க போலாம், அந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. முக்கியமா சொல்றது வந்து அவங்க நம்ம பார்க்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம யுஎஸ்ல நிறைய பார்க்ஸ் அண்ட் இது நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, ஸ்டேட் பார்க்ஸ் இருக்கு, அங்கெல்லாம் போய் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி அந்த பறவைகள் கூட இருக்கிறது, பறவைகளோட பெயர் தெரிஞ்சுக்கிறது, பறவைகளை அடையாளப்படுத்துறது, அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நிறைய பறவைகள் பறக்கும் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறது. ஒரு 2-3 பறவைக்கு தான் பேர் தெரியும், நிறைய பறவைக்கு தெரியாது. அது வந்து ஒரு நமக்கு உண்மைக்கே அது கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இத்தனை பறவைகள் நம்மள சுத்தி இருக்கு, நமக்கு நிறைய பேர் தெரியலன்னு. ஆனா நல்ல வாய்ப்பா இன்னைக்கு கூகுள் இருக்கு, அதை உடனே ஒரு எடுத்து போடலாம், அது காட்டும் நமக்கு. உங்களுக்கு பிடித்தமான ஒரு வெளியில போய் நீங்க பண்ணணும்னா என்ன? எனக்கு வந்து அதாவது ஃபால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபால் இல்லைன்னா ஸ்ப்ரிங்ல நாங்க வந்து இங்க அரிசோனா பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். விண்டர்லயுமே நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். சோ எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம் பாத்தீங்கன்னா செடோனா, அப்புறம் கிராண்ட் கேனியன். செடோனா அண்ட் கிராண்ட் கேனியன் ரொம்ப பிடிக்கும். முக்கியமா செடோனால வந்து ஃபுல்லா ரெட்டா இருக்கும், எல்லாமே சிகப்பா இருக்கும். சிகப்பு கலர் ராக், சிகப்பு கலர் மண்ணு, எல்லாமே சிகப்பா இருக்கும். அங்க வந்து ஒரு ஸ்டேட் பார்க் இருக்கு, அந்த ஸ்டேட் பார்க்குள்ள நீங்க ஹைக்கிங் போலாம், ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி கிராண்ட் கேனியன் சொல்லவே வேணாம், அது வந்து அதுல போய் நின்று நீங்க பார்க்கும்போது அப்படியே அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அப்படியே நம்மள தொலைச்சிருவோம், அந்த மாதிரி இருக்கும் அது அந்த பிரம்மாண்டம். கிராண்ட் கேனியன் இஸ் பை ஃபார் மை ஃபேவரட். அது மட்டும் இல்லாம பலரும் ஆச்சரியப்படுவாங்க, என்னன்னா இந்த
ஆம், இப்ப நாங்க இருக்கிறது வந்து ஒரு பாலைவனம் அப்படின்னாலும் பல பெரிய பெரிய ஏரிகள் வந்து இந்த ஃபீனிக்ஸ சுத்தி இருக்கு. அங்க ம். வந்து பெரிய பெரிய போட்ஸ், போட்டிங், அப்புறம் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் அதெல்லாம் நடக்கும். சால்ட் ரிவர்னு சொல்லுவாங்க. அது வந்து பாலைவனத்துல ஓடுற ஒரு நதி தான். ஆனா வந்து கிட்டத்தட்ட எப்பெல்லாம் வந்து நல்ல பனிப்பொழிவு நல்ல மழை இருக்கும்போது நல்லா நிரம்பி இருக்கும். அதுல போய் விளையாடுறது, டூபிங் அதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த போட்டிங் ரொம்ப பிடிக்கும். அந்த இங்க அவுட்டோர்ஸ் போனீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு $20-25 கொடுத்தீங்கன்னா அந்த போட்ல அப்படியே அந்த ஃபுல் இது சுத்தி விடுவாங்க. அப்போ வந்து நீங்க பால்ட் ஈகிள்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பால்ட் ஈகிள்ஸோட நெஸ்ட் பார்க்கலாம். அது வந்து ஆம், பறக்கும், சில சமயம் பறந்து போகும்போது பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அவங்க வந்து இப்ப இந்த இது மாதிரி சொல்லுங்க. நீங்க எது சொல்ல வந்தீங்க? இல்ல. என்னதான் வந்து அவங்க பூங்காக்களுக்காக தான் இது வந்து ரொம்ப வலியுறுத்துறதா இருந்தாலும், ஒருவேளை சென்னையில இருந்து வர்றதுனாலயோ என்னமோ எனக்கு கடல் சார்ந்த இடத்துக்கு போறது நெய்தல் நிலம் மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும். கடல் எனக்கும் கடல் இது இங்க இருந்து சார்ந்த இதுல 5 மணி நேரம் பயணம்ல சாண்டியாகோ போயிடலாம். சோ சாண்டியாகோ பீச் வந்து என்னோட ஃபேவரட் பீச். ஆமா. கடல வந்து எவ்வளவு நேரம் பார்த்தாலும் ஆமா, சலிக்கிறதே கிடையாது. அது கடல் கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல. கடலோர மாவட்டங்கள்ல இருந்து வந்த எல்லாருமே அத உணர்வோம்னு நெனைக்கிறேன். மத்த மாவட்டக்காரங்க எந்த அளவுக்கு அத உணர்றாங்கன்னு தெரியல. கடல வந்து எவ்வளவு நேரம் வேணாலும் பார்த்துட்டு இருக்கலாம். சும்மாவே போய் அந்த மணல்ல உட்கார்ந்து அந்த கடல ஆமா. பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த அந்த ரொம்ப கடைசி வரைக்கும் பார்த்தா அங்க இருந்து எழுந்து வர இவங்க மனசே வந்து அந்த யோகம், தியானம்லாம் சொல்றாங்கல்ல. எனக்கு கடல பார்க்கிறதே ஒரு தியானம் ஓ போல. யா அமைதியா அந்த அந்த அலைகள பார்த்துக்கிட்டே இருப்பேன். அது அ- வந்து அ- அந்த அலை ஓசை அது வந்து ஒரு அமைதியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தும். எப்பவுமே கடல் அழகு. கடல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு அச்சுறுத்தமும் அந்த சுனாமி வந்தபோது 2004 இல்லையா? ஆமா, அப்ப வந்து கடல் இவ்ளோ சீற்றம்லாம் இருக்குமா? நம்ம இலக்கியத்துல தான் படிச்சிருக்கோம். கடல் கொண்டு போயிடுச்சு, பூம்புகார் ம், அழிஞ்சிருச்சு, இது எல்லாமே போயிருச்சுன்னு. அத வந்து நம்ம வந்து உணர்ந்தோம். கடலுக்கு வந்து இவ்ளோ சீற்றம் கூட வருமா? அப்படின்னு நம்ம தலைமுறை உணர்ந்த ஒரு தருணமும் இருக்கு. ஆனாலும் கடல் அழகா தான் இருக்கு. அ அது வந்து கடலுக்கும் நமக்குமான ஒரு உறவு அது. ரொம்ப மகிழ்ச்சி தோழர். நெறைய செய்திகள நாம பகிர்ந்துகிட்டோம். அந்த கடல பத்தியே நம்ம ஒரு மாசம் பேசணும்னு நெனைக்கிறேன். எத்தனை விதமான கடற்கரைகள் இருக்கு. ஒவ்வொரு கடலுக்கும் ஒரு கதை இருக்கு. கடல் வந்து எவ்வளவு வேணாலும் பேசிக்கிட்டே இருக்கலாம். கடல ஆமா. அதற்காகவே ஒரு மாதம் நம்ம வந்து செலவிடுவோம். செலவிடணும். ஆமா. இப்ப வந்து நம்முடைய நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். மீண்டும் அடுத்த மாதம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.